தற்போதைய அண்மை செய்தி ஏப்ரல் 16ஆம் தேதி மக்களவைத் தேர்தல் என்ற செய்தி உண்மையல்ல என்று தற்போது இந்திய தேர்தல் ஆணையம் விளக்கம் அளித்திருக்கிறது. சமூக வலைதளங்களில் பரவும் சுற்றறிக்கையில் குறிப்பிட்டுள்ள தேதி உறுதிப்படுத்தப்பட்ட தேர்தல் நாள் அல்ல என்றும் அந்த சுற்றறிக்கையில் தேர்தல் ஆணையம் மறுப்பொன்றை பதிவு செய்திருக்கிறது. தேர்தல் அலுவலர்கள் பணிக்காக தயாராகும் நோக்கில் குறிப்பிடப்பட்ட உத்தேச தேதி என தேர்தல் ஆணையம் தற்போது விளக்கம் ஒன்று அளித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவலுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன், தேர்தல் ஆணையத்தினுடைய மறுப்பு குறித்த அண்மை தகவல்கள் என்ன விரிவாக பதிவு செய்யலாம்? மக்களவை தேர்தல் இன்னும் சில மாதங்கள்ல இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்படலாம் அப்படின்ற தகவல் மட்டுமே வெளியாகி வரக்கூடிய நிலையில சமீப வாரங்களாகவே ஒவ்வொரு மாநிலங்களுக்கும் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் தலைமையில 3 இணையாளர்கள் அடங்கிய குழு என்பது மாநிலங்கள் முழுவதும் சென்று தேர்தல் நடத்துவது தொடர்பாக முன்கள பணிகளை எல்லாம் மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையில தான் டெல்லியில் இருக்கக்கூடிய இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் தரப்பிலிருந்து தற்போது விளக்கம் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக டெல்லியில் இருக்கக்கூடிய மாநில தேர்தல் அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய 19ஆம் தேதி தேதியிட்ட சுற்றறிக்கையின்படி டெல்லியில 16ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி மக்களவை தேர்தல் நடத்தப்படலாம் அப்படின்ற ஒரு தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டது. இது தொடர்பாக பல்வேறு ஊடகங்கள் தரப்பிலிருந்து மக்களவை தேர்தல் ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி நடைபெறுகிறது என்ற செய்திகளை எல்லாம் வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் தான் டெல்லி தேர்தல் ஆணையத்துடைய அந்த செய்தியை மேற்கோள் காட்டி தேர்தல் அதிகாரிகள் கொடுத்திருக்கூடிய விளக்கத்தின் அடிப்படையில வழக்கமாகவே தேர்தல் என்பது இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தால் மட்டுமே அறிவிக்கப்படும். மக்களவை தேர்தல் பொது தேர்தலாக நடைபெறுவதன் காரணமாக எப்போது நடைபெறும், எந்தெந்த மாநிலங்களில் எத்தனை கட்டங்களாக நடைபெறும், ஒரே கட்டமாக நடைபெறக்கூடிய மாநிலங்களுக்கு எல்லாம் எப்போது தேர்தல், இப்படியான திட்டங்களை எல்லாம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படுவது இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் தான். ஆனால் டெல்லி தேர்தல் அதிகாரிகளால் வெளியிடப்பட்டிருக்கூடிய சுற்றறிக்கை என்பது எங்களுக்கு கீழ் பணியாற்றக்கூடிய அதிகாரிகளுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய தேதிகள், குறிப்பாக மக்களவை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில அதற்கான பணிகளை எல்லாம் ஒவ்வொரு கட்டங்களாக செய்து வருகிறோம். இப்படி செய்து வரும்போது அங்க இருக்கக்கூடிய பணியாளர்களுக்கு உத்தேச தேதி என்பது எங்களால் கொடுக்கப்படும். குறிப்பாக ஏப்ரல் மாதம் 16ஆம் தேதி இப்படிப்பட்ட தேதிகள்ல உங்களுடைய பணிகளுக்கு முன்பு முடித்திருக்க வேண்டும், இப்படியான எங்களுடைய சமிக்கைகள் மட்டுமே இந்த சுற்றறிக்கை. மாறாக மக்களவை தேர்தல் அந்த தேதியில் தான் நடைபெற போகிறது என்பதையெல்லாம் நாங்கள் செய்தியாக வெளியிடப்படவில்லை என்பதை ஊடகங்களுடைய செய்திகளையும் மேற்கோள் காட்டிய தேர்தல் அதிகாரிகள் தரப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏற்கனவே நாம் கூட முன்பே செய்திகளை எல்லாம் வெளியிட்டிருந்தோம். மக்களவை தேர்தல் என்பது மார்ச் மாதத்திற்கு முன்னதாக அறிவிக்கப்படும். கிட்டத்தட்ட 1 மாதங்களுக்கு மேலாக பிரச்சார களங்கள் இருக்கும். அதுக்கடுத்து 1.5 மாதங்கள் தேர்தல் காலமாக இருக்கும். வாக்குப்பதிவு காலம் மட்டும் 1.5 மாதங்கள் எடுத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்ற செய்திகளை எல்லாம் வெளியிட்டிருந்தோம். இந்த நிலையில் தான் ஒரு குறிப்பிட்ட ஏப்ரல் 16ஆம் தேதி என்பதை குறிப்பிட்டு பல்வேறு ஊடகங்கள் இந்த தேதியில் மக்களவை தேர்தல் நடைபெறுகிறது என்பதை செய்திகளாக வெளியிட்டிருந்த நிலையில் தான் தற்போது தேர்தல் அதிகாரிகள் தரப்பிலிருந்து இது அதிகாரிகளுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பணிக்கால தேதி மட்டுமே என்பதை மட்டுமே அவர்கள் விளக்கமாக கொடுத்திருக்கிறார்கள். இருப்பினும் இந்திய தலைமை தேர்தலாக பிப்ரவரி மாதம் 3வது வாரத்துல அதிகாரப்பூர்வமாக மக்களவை தேர்தலுக்கான அந்த பொது தேர்தல் தேதியை ஒவ்வொரு கட்டமாக எந்தெந்த மாநிலங்களுக்கு எல்லாம் நடைபெறுகிறது என்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பார்கள் அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சில அதிகாரிகள் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி யோகேஷ்.